ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் மாம் சிக்ஸ்டி. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவா தோசை தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் சொதப்பலாக வந்து காரணம் எனக்கு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கரெக்டாக போயிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதை எடுத்துகிட்டு இங்கே வச்சுடுவோம். அதுக்கு வந்து சூப்பரான ஒரு தேங்காய் பொட்டுக்கடலை சட்னி, சூப்பராக தோசை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 12 ஆகுது. மதியம் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஓடி மடமடன்னு சமைச்சாச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டு காராமணி, சிகப்பு காராமணி கிடைக்கல, எங்கள் வெளில தான் கிடச்சிது. வாங்கி அதை போட்டு மடமடன் வந்த உடனே அதை வறுத்து வேக வச்சுட்டு ஒரு முள்ளங்கி, பெரிய முள்ளங்கி ஒன்று வந்து போட்டு சும்மா புளி ஊற்றி தேங்காய் ஊற்றாமல் குழம்பு வச்சுருக்கேன். ஒரு 3 முட்டையை வந்து பாயில் பண்ணி அதிலே போட்டிருக்கேன். அடுத்து இங்கே தயிர் இருக்குது. அடுத்து ரசம் இருக்குது. இங்கே வந்துட்டு பீன்ஸ் வந்து பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே வந்துட்டு சாதம் எப்பவும் போல் அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இதான் இன்றைக்கி லஞ்சு. அது இல்லாமல் தயிருக்கு ரசமும் இருக்குது. இங்கே வந்துட்டு சப்பாத்தி மாவு எப்பவும் போல் பிசைஞ்சிட்டு 3 எடுத்து வச்சுருக்கேன். சுடணும் டின்னர் பாக்ஸுக்கு. இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படிங்கிற மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வீடியோ பார்க்குறதே கிடையாது, என்னன்னே தெரியல. எதையோ போட்டு வைக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத அதெல்லாம் எல்லோரும் பார்க்குறீங்க. பட் பார்த்திங்களா, நான் வந்து எந்த ரெசிப்பியுமே எல்லாமே வித்தியாசமாக தான் ஒரு முறை போடுவோம். சில சமயம்தான் ஒரே மாதிரி இருக்கும். பட் யாருமே என்னுடைய வீடியோவை பார்க்குறதில்ல. ஓகே, பார்க்காதீங்க யாரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். தேங்க்யூ.